Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. Yesterday market ஒரு sideways அல்லது sideways to down அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்துட்டு ஒரு buy above ரேஞ்ச்குள்ளார கொடுத்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் கொடுத்துருந்தாங்க அண்ட் செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம புரிதலாக இருக்குது. இதன் பிறகு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எஸ்டர்டே அதிகமாக இருக்காங்க. பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டில் இருக்குது அண்ட் பிசிஆர் இஷ்யூ 0.8 அப்படிங்கிறதுனால செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் லெவல். இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட்டு கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. பிசிஆர் இஷ்யூ ஆஸ் யூஷுவல் அதாவது 0.8. மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் டு டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். எஃப்ஐயோட டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 65 crore அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க, பையராக இருந்திருக்காங்க. அகெயின் டிஐ ஒரு பையராக இருந்திருக்காங்க. 3231 crore அப்படிங்கிறது டிஐ பையராக இருந்திருக்காங்க எஸ்டர்டே பொறுத்தவரை. வேர்ல்டு மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு டவுனில் இருந்து யூஎஸ் மார்க்கெட்டை ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அகெயின் அந்த டவுன் அப்படியே கண்டினியூ ஆகலாம் அல்லது அங்கேருந்து பாசிட்டிவாக மாறலாம் அப்படிங்கிற வியூ இருக்குது. நம்மளோட ட்ரேட் எம்பரர் வியூ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்வையில் இருக்குது. ஸோ அப்போது அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹையர் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருந்து ஹையர் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறது நம்மளோட புரிதலாக இருக்குது. ஸோ இதோட ரேஞ்சஸ் எங்கே வர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 22,300லேருந்து 400 இந்த ரேஞ்சில் வந்துட்டு பை அப்படிங்கிறது நடக்கணும். ஸோ அது வர ப்ரைஸ் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் பேசிஸில் பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் 4th இது வந்துருச்சுன்னா ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அல்லது மார்க்கெட் பாதியில் இங்கேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கும் ஒரு ஒரு அந்த 3-4 டேஸ் இங்கேயே இருந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே மண்டே வரைக்கும் தான் இருக்குது. மண்டே வரைக்கும் அடுத்த டியூஸ்டே அன்னைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளார இங்கே கீழே வந்துருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். பாதியிலே வந்துட்டு திரும்பவும் ஒரு பாசிட்டிவ் நோட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. அல்லது பிஜேபி வராமல் வேற ஒரு காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை 22,340 அந்த இடத்த வந்து டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த எலெக்ஷன் ரிசல்ட் அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பு 22,340 வந்து டச் பண்ணிடுச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 2000 பாயிண்ட் அப்படிங்கிறது என்னோட அல்லது ட்ரேட் எம்பரர் மெத்தடில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டு. ஸோ லெட் சி என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அதை பொறுத்து நம்ம டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் இப்போ பொறுத்தவரை. பட் அது 3 டேஸ்க்குள்ளார ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3-4 டேஸ்க்குள்ளார இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமை போயிட்டு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் அப்படிங்கிறது நடக்கணும். மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபால் கூட ஓப்பன் ஆகலாம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் தன்னோட ரேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்தராக நமக்கு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். பட் நிஃப்டிலேயோ அல்லது பேங்க் நிஃப்டிலேயோ செல்லராக இருக்க வேண்டாம். நம்ம இதை பேஸாக வச்சுட்டு ஸ்டாக்ஸில் நம்ம சூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போதைக்கு டவுன் கன்ஃபார்ம் ஆனதுனால செல்லுக்கான என்ட்ரிஸ் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது டைம் ஃப்ரேம் பொறுத்தவரை டே டைம் ஃப்ரேம் தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நியர் ஹையர் ஹை போயிட்டு திரும்ப கீழே திரும்பவும் வந்துடலாம் ட்ரெண்ட் லைன் கிட்ட. ஏன்னா நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா திரும்பவும் இதுவும் ஃபால் ஆயிடலாம். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸஸ் 47,800 வந்து டச் பண்ணணும். பட் அதே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இதோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது பொறுத்தவரை. ரைட். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு டெசிஷன்ஸும் நம்ம கொடுக்கல. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை அண்ட் எந்த ஒரு டைரக்ஷன்ஸும் நமக்கு கன்க்ளூட் பண்ணலை. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை நிஃப்டியை பேஸாக வச்சுட்டு சில ப்ராடக்ட்டை இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால வி கேன் கோ வித் லாங் கால் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. அது சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ரஸ்டீஜ் எஸ்டேட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு வராங்க.
இத நம்ம எடுத்துட்டு வொர்க் பண்ணலாம். பட் செல் அப்படிங்கிறது ட்ரெண்ட் லைன் வந்த பிறகு இங்க இல்ல. இப்போ கரண்ட் ரேஞ்ச்ல இருந்து நம்ம இங்க ட்ரெண்ட் லைன் வந்த பிறகு எடுக்கலாம். பட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ₹1580 வைக்கலாம். பட் மேல வந்த பிறகு கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்த பிறகு தான் செல்லரா மாறணும். டார்கெட் ₹1500 வர டார்கெட் அப்படிங்கிறது எடுத்துட்டு வரலாம். எதுவுமே கரெக்ட்டான ரேஞ்ச் கிட்ட இல்லாததுனால நம்ம இத எடுக்கல. ஸோ அகைன் சோனா பிஎல்டபிள்யூ இத இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோனாகாம் இத வந்துட்டு நம்ம செல்லரா இருக்கலாம். ஸோ கரண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு செல்லிங்க்கான இடம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 630 இந்த ரேஞ்சில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணி செல் அப்படிங்கிறது எடுக்கலாம். டார்கெட் 613 வர போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வி நீட் கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் த பிரைஸ் பிரேக் அவுட் ஆஃப் 623 இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்? செல்லரா இருக்கலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி. 623 பிரேக் பண்ணும்போது நம்ம செல்லரா இருக்கலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய வியூ. அண்ட் இது நமக்கு ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கலாம். இத தவிர எதுவுமே எனக்கு அதாவது கரண்ட் லெவல் அப்படிங்கிறது செல் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே லோயர் லோ கிட்ட இருக்காங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்இஎல் இது வந்துட்டு செல்ல இருந்துட்டு வராங்க. டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு வராங்க. பட் இது லோயர் லோவ குடுத்துட்டு, திரும்பவும் லோயர் ட்ரெண்ட் லைன் வரும். ஸோ அந்த இடத்துல செல் பண்ணிட்டு, தென் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மெயின்டெயின் பண்ணணும். அண்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது வைக்கணும். அதானி போர்ட் இதுவும் வந்து பார்த்தோன்னா, லோயர் லோவ பிரேக் பண்ணணும். பிரைஸ் ஃபர்தரா கீழ இறங்கி திரும்பவும் ட்ரெண்ட் லைன் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, செல். அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹1410ல செல் அப்படிங்கிறது எடுக்கலாம். அதானி போர்ட்ட பொறுத்தவரை. அதானி டோட்டல் கேஸ் பொறுத்தவரை ஒரு செல் அப்படிங்கிறது எடுக்கலாம். பட் இன்னும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன்ல வந்துட்டு செல் அப்படிங்கிறது எடுக்கலாம். அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 957 இந்த ரேஞ்சில வந்துட்டு நம்ம செல் எடுக்கலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய புரிதல். ஸோ வி ஷுட் வெயிட் ஃபார் த என்ட்ரி. ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் சோனாகாம் மட்டும் தான் நமக்கு என்ட்ரீஸ் கிடைக்கிறது. பி கேர்ஃபுல் வித் த மார்க்கெட் பிகாஸ் எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டே அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம மைண்ட் செட்டில் இருந்தது. ரிஸ்கி ட்ரேடாக நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அகைன் இன்றைக்குமே அது கண்டினியூ ஆகுது. ஒரு 1 ஆர் 2 டேஸில் நமக்கு இது கன்க்ளூட் ஆகும். அதன் பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் இன்னைய பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் செல்ல தான் இருக்குது. பட் ஃபர்தர் டவுன் ஆகிட்டு திரும்ப ஒரு ஆஃப்டர்நூன் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். லெட்ஸ் வெயிட். எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி நிற்கிறது கூட ஒரு நல்ல அட்வைஸ் தான் என்னைய பொறுத்தவரை. ஸோ தேங்க் யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.